சொல்லாமல் நெஞ்சத்தை தொல்லை செய்வது, மூடாமல் கண்கண்டை மூடிச் செல்வது யாரது 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 யாரது? நெருங்காமல் நெருங்கி வந்தது, விலகாமல் விலகி நிற்பது, வினையாக கேள்வி வந்தது, தெளிவாக குணமளிப்பது யாரது 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 யாரது? பரவாயில்ல மாமா, கண்டுபிடிச்சிட்டியே. சரி எழும்புங்க. கையிடுறோம். இங்கே பாரு, என்னை டென்ஷன் படுத்தாத மாமா, எலும்பிரு. உனக்கு எனக்கு இந்த ஃப்ரெண்ட்ஷிப்னால மட்டும்தான் நீ இவ்வளோ நாள் தப்பிச்சிட்டு இருக்க. இங்கே பாரு, என்னை ஓவராக கடுப்பித்திட்டு இருந்தேன்னு வச்சுக்கோயேன், எதையும் பார்க்க மாட்டேன். அட் த சேம் அதே தாண்டா மாப்பிள்ள, அதுக்காக மட்டும் தாண்டா இன்னும் ஒன்று உயிரோட விட்டு வச்சுருக்கேன். நல்லவன் மாதிரி தானே பழகி என்னைய மாற்றினேன். இங்கே பா. ஏய் பாய முடுற முத, உன்கிட்ட பேசுறதுக்காகலாம் எனக்கு வர கிடையாது. மரியாதையை எந்திரி. இங்கே பாரு, மரியாதையாக சட்டையிலேருந்து கையெடு. நீ கூட தான் மாப்பிள்ளை ஏன் சட்டையில் கை வச்சிருக்க? நீ எட்றா முத. சரி வீடு, 2 பேரும் ஒன்றுக்குள்ள ஒன்று. வாங்க போவோம் மாமியார் வீட்டுக்கு. இங்கே பாரு, திரும்பவும் சொல்கிறேன், போயிரு. உனக்கும் நல்லது, உனக்கு மட்டும்தான் நல்லது. மரியாதையே போயிரு. என்ன பூச்சாண்டி காமிச்சிட்டு இருக்கியா? அதெல்லாம் சின்ன வயசுல எங்கள் அம்மா காட்டி சோறுலாம் ஊட்டிட்டாங்கடா. இங்கே பாரு சித்தார்த், நான் சொல்கிறத கேளு, திரும்ப திரும்ப சொல்கிறேன், போயிடுறதா உனக்கு நல்லது. அப்புறம் ஃபீல் பண்ணி ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. டேய் மயிறு, அதை நான் பார்த்துக்கிறேன், நீ மூடிக்கிட்டு நடடா. சொல்லிட்டே இருக்கேன், விட்றா முத. டேய் மாப்பிள்ள, தள்ளி விட்டு ஓடினது இருக்கட்டும், எவ்வளோ தூரம் ஓடுவா? நில்றா, கால் வலிக்க போகுது. நீ எங்கே போனாலும் சரி, உன்னை தேடி வந்து கொள்ளுவேண்டா. இந்த தரத்தில் வேற ஃபோன் எடுக்க மாட்டேங்குது. இந்த நாயை அங்கே தான் நிற்க சொன்னேன். ஒப்ப மவனே, எங்கே போனாலும் சரிடா, மரியாதை நின்றுட்டும் உனக்கு நல்லது. கொண்டு போய் ஒழுங்காக நான் பாட்டுக்கு அடைச்சிட்டு நான் பாட்டுக்கு போயிடுவேன். ஆனால் என்னை தேவையில்லாமல் இப்படி பண்ணிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோயேன், மவனே செத்துறான் அன்னைக்கு. இந்த தரத்தில் வேற ஃபோன் எடுக்க மாட்டேங்குது. இவனுங்களெல்லாம் வச்சுக்கிட்டு என்ன செய்யறதுன்னே தெரிய மாட்டேங்குது. டே நில்றான். இவன் வேற நின்றான்னுக்கிட்டு அப்படி நம்ம நின்னதும் வாடா மாப்பிள்ளைன்னு கட்டி பிடிச்சிட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு போய் விருந்து வைக்க போறான். கூட்டிட்டு போய் எங்க ஜெயிலில் அடைக்க போறான். அதுக்கு நின்றான்னுக்கிட்டு ஏன் நிலா உன்னதான் உள்ள போய் ரொம்ப நேரம் ஆகுது, என்னதான் பண்றான்? சார் ஒரு 5 நிமிஷம் வந்துட்டேன். ஒரு சுடிதார் மாட்ட போறான், அதுக்கு இவ்வளோ நேரமா? கடவுளே, எதுக்கு தான் இந்த பொண்ணுங்களாம் அப்படி இருக்காங்களோ? இன்னும் எவ்வளோ நேரம்? 5 நிமிஷம் இதோட ஒரு 1 ஹவருக்கு மேலே ஆகுது. இந்த சித்தார்த் வேற கிளம்பி போயிட்டானே என்னன்னு தெரியல. அந்த பிள்ளை வேற ஒத்தையில இருக்கும். இந்த லூஸுக்கு சொல்லவும் முடியல நம்மளால. அதை சொன்னா மட்டும் புரிஞ்சுக்கிற மாதிரியா செய்வாவ? திட்டாதீங்க, இன்னும் ஒரு 5 நிமிஷம். கேட்டுக்கோங்க. இந்த 5 நிமிஷம் இதோட எத்தனை 5 நிமிஷம் தெரியுமா? 1 ஹவருக்கு மேலே. இதையும் சேர்த்து இன்னும் எவ்வளோ நேரம் ஆக போதோ தெரியல. வரட்டும், செவிட்ட பேர்த்து உட்கார வச்சிடுறேன். இவன் மட்டும்தான் இப்படியா, இல்லை எல்லாருமே இப்படிதானா? இவன் என்னமோ உள்ள போயிட்டு வேணும்னே நம்மளை கடுப்பேத்திட்டு இருக்காளோ? செஞ்சாலும் செய்வான் இவ. ஏன் நிலா, மரியாதை வரையா? இல்லை உள்ள நான் வரவா? சொல்லிட்டே சேலை கட்டிட்டு வரதான் இவ்வளோ நேரம் ஆயிருக்கோம். சரி அப்படியாவே இருக்கட்டும், வீட்லேயே சாரி கட்ட மாட்டான், இப்போ எதுக்கு சாரி கட்டிட்டு வரான்? சாரியில் பார்க்க பொண்ணு மாதிரி இருக்காப்பா, பார்க்க தான் பொண்ணு மாதிரி இருக்கா. வரமாட்டாங்களா? எதுக்கு இப்போ நீங்கள் நொய் கத்திட்டே இருக்கீங்க? செல்வா சார், உங்களை தான். இல்லை சும்மா தான். இல்லை சுடிதார் மாட்டிட்டு வரதுக்கு இவ்வளோ நேரமா அப்படின்னு பார்த்தேன். ஆனால் நீ சாரி கட்டுவேன்னு தெரியல, சாரி. ஓ அப்படியா, சரி. நல்லா இருக்கா? செல்வா சார், உங்களை தான். என்ன?
இல்ல சாரி எப்படி இருக்கேன்? அழகா இருக்கு. குறிஞ்சி பூ கதவு சாத்துமா, வண்டுக்கு வேலி போடுமா, வேணான்னு சொல்ல முடியுமா அப்பா மாமா? என்ன ஒரு ஆச்சரியம், இவர் வாயால் இப்படி சொல்றாரு. மனுஷன் மட்டையாயிட்டாரோ? இவர் என்ன பார்த்துட்டு இருக்காருங்க? இளையவளின் இடையொரு நூலகம் படி இவர் ஏன் இப்படி பார்த்துட்டு இருக்காரு? மனசுக்குள்ள பட்டர்ஃப்ளை பறக்க ஆரம்பிச்சிருச்சோ? செல்வா சார், சார் உங்களை தான் கேக்குதா? பாரு அந்த பக்கம் திரும்பிட்டாரு. டேய் செல்வா, என்னடா பண்ணிட்டு இருக்க நீ? வர வர உன் போக்கே சரியில்லை பார்த்துக்க. கொஞ்சமாவது மூளை இருக்காடா? ஹலோ சார், உங்களை தான் கேக்குதா? என்ன எத்தனை தடவை கூப்பிடுவாங்க? இவ வேற. என்ன பிரச்சனை உனக்கு இப்போ? இத எனக்கு பிரச்சனையா? ஹலோ, உங்களுக்கு தான் என்னமோ பிரச்சனை. கடுப்பேத்திட்டு இருக்காத சொல்லிட்டேன். நான் தானே கடுப்பேத்துறேன். அப்புறம் யாரு? உன் வாயில் ஏதாவது வந்துடும். சரி பேசுங்க. என்ன? ஒன்றும் இல்லை. என்னன்னு கேட்குறல? இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? சும்மா உட்காந்து புலம்பிட்டு இருந்தேன். ஹலோ, நான் என்ட்ரி கொடுக்கறதுக்கு முன்னாடி கேட்கல, என்ட்ரி கொடுத்ததுக்கு அப்புறமா தான் கேட்டேன். ஆமாம், நீ பெரிய சினிமா ஹீரோயினை என்ட்ரி கொடுக்குறாங்களா? சிப்பா இருந்தால. சரி, அப்புறம் எதுக்கு பார்த்துட்டே இருக்கீங்க? இங்கே பாரு, என் கண்ணை நான் எங்கே வேணா பார்ப்பேன். உனக்கு என்ன? நீங்கள் எங்கே வேணா பாருங்க, நான் உங்களை கேட்க போகிறதில்ல. என்ன எதுக்காக பார்க்குறீங்க? ஹலோ, நான் ஒன்றும் உன்னை பார்க்க கிடையாது. நான் பார்க்குற இடத்துல தான் நீ நிற்கிற. எது? நல்லா சமாளிக்கிறீங்க. உன்னை விடவா? சரி. சரி போகலாமா? எங்க? இல்லை, அக்ஷரா ரூமில் தனியாக தான் இருப்பா. வா போய் பார்க்கலாம். போலாமே. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வேலை. என்ன வேலை இருக்குன்னு இவ பாட்டுக்கு பக்கத்துல வந்து உட்கார்றான். டே செல்வா, இவ வேலை எப்படி இருக்குன்னு உனக்கே தெரியும். நீ பெசாட்டுக்கு எந்திரிச்சிரு. இவர் எதுக்கு எந்திரிக்கிறாரு? ஐயோ உட்காருங்க, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன சார் நீங்க என்ன பார்த்து பயந்து ஓடுனா எப்படி? பேசுற இடத்துல இருக்கீங்க, பேசுங்க, கேட்போம். சரி. இந்த சேலையில் அழகா இருக்கனா? நல்லா தான் இருக்கா. பாரா. என்ன? இல்ல, இதை நான் 2வது தடவை கேட்குறேன். 2வது தடவையும் அழகா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டீங்களே, அதை தான் அதிசயமா பார்த்துட்டு இருக்கேன். அழகா இருக்கு அப்படின்னு சொன்னாலும் குத்தம், சொல்லலைனாலும் குத்தம். என்ன? ஆமா. சரி போலாமா? அவங்க ஒத்தையில இருப்பான். என்ன சார் ஒத்தையில இருக்கா? சித்தார்த் இருக்கார்ல. நான் தான் சொல்லிட்டே இருக்கேன்ல, சித்தார்த் ஏதோ ஒரு விஷயமா வெளியே போயிருக்கானா. சரிங்க சார், அப்படியே வச்சுருந்தாலும் ஹோட்டல் ரூம்ல யார் வரப்போறா? அதெல்லாம் அவங்க சேஃபா இருப்பா. என்ன நிலா உனக்கு பிரச்சனை இப்போ? நீங்க தான். நான் என்னடி பண்ணேன் உன்ன? நீங்க தான் ஒண்ணுமே பண்ணலையே. தெரியுதுல, அப்புறம் என்ன? நீங்க என்ன மக்கா? எது? ஒன்றும் இல்லை. சரி வா போலாம். சரி, போகிறதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லுவேன், அதை சொன்னால் நான் வருவேன். இல்லாட்டி நீங்கள் மட்டும் போங்க. என்ன சொல்லு? சித்தார்த் சார் வந்ததுக்கப்புறம் அக்ஷராவும் சித்தார்த் சாரும் இருப்பாங்க. நீங்கள் என்னை எங்கேயாவது கூட்டிகிட்டு போகிறீங்களா? அதெல்லாம் முடியாது. அப்போ நானும் வர முடியாது, போங்க. இதுதான் கேப்ல கடா விட்டுறது போல. கடவுளே, என்ன பண்றது? வேற வழி இல்லடா. சரின்னு சொல்லு. மாவானே, உனக்கு தான் வேற ஆப்ஷனே இல்லையே, ஒத்துக்கிட்டு தானே ஆகணும். சரிம்மா வா. தேங்க்யூ, போலாம். எனக்கு ஒரு டவுட்டு. கேளுங்க. இல்ல, உன் பேச்சே இப்படிதானா? ஏன், நல்லா தானே இருக்கு. குழந்தைங்க கூட நல்லா தெளிவா புரியுற மாதிரி பேசுவாங்க. ஆனா நீ என்ன பேசுறன்றது எனக்கு சுத்தமா புரிய மாட்டேங்குது. புரிஞ்சா மட்டும் இங்கே என்ன பண்ண போறீங்க? இது ஒன்றும் இல்லை சாமி, போலாமா? சரி வா போலாம். ஹலோ. ஹலோ, சொல்லுங்க பாஸ். எங்கடா இருக்கா? இப்போ உள்ள போய் அவளை தூக்குடா. ஐயோ பாஸ், அதுக்கெல்லாம் எதுக்கு சிரமம் உண்டு? நான் அவளை முன்னாடியே தூக்கிட்டேன். மாமா, எங்க மாமா இருக்க? எனக்கு பயமா இருக்கு மாமா. யாருன்னே தெரியல, இவன் என்னம்மா பேசிட்டு இருக்கான். மாமா, நீ எங்க மாமா இருக்க? எனக்கு பயமா இருக்கு மாமா, சீக்கிரமா வா. எனக்கு இதெல்லாம் பார்த்தா பயமா இருக்கு மாமா. என்னென்னமோ பேசுறான் மாமா இவன். மாமா ப்ளீஸ் மாமா, சீக்கிரமா வா மாமா. சூப்பர்ரா டேய், சூப்பர்ரா. உன் வாழ்க்கையில உருப்படியான காரியம் பண்ணியிருக்கடா. இப்போ அவன் என்ன பண்ணிட்டு இருக்கா? உட்காந்த இடத்துட்டு ஆசையில் பார்த்துக்கோங்க. அழுது மணியமாக தான் இருக்கா. இப்போ என்ன செய்யலாம் பாஸ், சொல்லுங்க. இது என்னடா கேள்வி? முடிச்சு விட்றா. நீ போகும்போது உயிரே இருக்கக்கூடாது. சரிங்க பாஸ். என்ன இவன் முடிச்சிடறேன் அப்படி இப்படின்னு பேசிட்டு இருக்கான். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. மாமா எங்கே போனார்? இவ்வளோ நேரம் இன்னும் ஆளை காணுமே. எங்கே மாமா இருக்க? இந்த செல்வா மாமா நிலாவை கூட காணுமே. கடவுளே ப்ளீஸ், எப்படியாவது என்னை காப்பாற்று.
ஏய் அண்ணா ப்ளீஸ்ண்ணா, எனக்கு உங்கள் மூஞ்சியை பார்க்க கூட பயமாக இருக்குது. ப்ளீஸ் என்னை விட்டுருங்க. உங்கள் வீட்டு பொண்ணாக இருந்தால் இப்படி தான் நடந்துக்குவீங்களா? இந்த அழுது சீன் போடுற வேலையில என்கிட்ட வச்சுக்காத. உனக்கு போட்டத்தில் சொல்லிட்டாரு எங்கள் பாஸ். ஸோ இவ்வளோ நேரம் நான் உட்காந்துருந்தது வேஸ்ட் தான். வந்ததும் உன்னை முடிச்சு விட்டு போயிட்டே இருந்திருக்கணும். இவ்வளோ நேரம் என் டைம் தான் வேஸ்ட்டு. அண்ணா வேண்டாண்ணா ப்ளீஸ்ண்ணா. சொல்லிக்கிட்டே இருக்கேன், இன்னும் அழுகவா செய்கிற நீ? அண்ணா ப்ளீஸ்ண்ணா. சத்தமே இல்லாமல் இருந்தோம் அப்படின்னா என் வேலை சுலபமாக முடிஞ்சிடும். இல்லைன்னு வச்சுக்கோயேன், இவ்வளோ நான் டென்ஷன் ஆனேன்னு என்ன நடக்கும்னு எனக்கே தெரியாது. கடவுளே. மாமா. செல்வா சார். என்ன? சார் சார் அங்கே பாருங்க, இது யாரு? இவன் என்ன அழுதுகிட்டு உட்காந்துருக்கா? அதானே, இது யாரு? நான் உங்ககிட்ட கேட்டா நீங்க திருப்பி என்கிட்ட கேட்குறீங்க. இவருக்கு நான் ஃபேஸ் மாறுது. இவ்வளோ நேரம் என்ன நின்று பார்த்துட்டு இருக்கீங்க? என்னமாச்சும் பண்ணுங்க. எங்க வந்து என்ன பண்ணிட்டு இருக்கோம் அவன்? ஆமா, அவன் சொல்லிட்டு செய்வான் நான் இது பண்ண போறேன் வாங்கன்ட்டு. ஏன் சார் நீங்க இவர் கடுப்பேத்திட்டு இருக்கீங்க? என்னமாச்சும் பண்ணுங்க சார். சரி நீங்க நெல்லு. அடியாத்தி, என்ன பண்றாரு இவரு? என்ன ஸ்பைடர் மேன் மாதிரி பறக்குறாரு? ஏன் அக்ஷரங்கிட்ட வந்துரு. அடே அம்மா, என்ன பறந்து பறந்து அடிக்கிறாரு. நிலா, இவர்கிட்ட வாயை குறைச்சுக்கோடி. உயிரென்று உன்னை நானே ஒரு நாளும் சொல்ல மாட்டேன். உயிரென்றால் என்றோ ஒரு நாள் பிரிவார். இல்லை, இவன் இவன் என்ன கொன்னுருவன் மிரட்டுறான்டி. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குடி. ஏன் அழாதடி, அதான் நாங்கள் இருக்கோம்ல. அடிச்சிட்டானா? இல்லை அடிக்கலை, ஆனால் அவனை கொன்னுருவன் மிரட்டுறான்டி. எனக்கு பயமாக இருக்குடி. சரிடி, அழாத. சித்தார்த் மாமா எங்க? ஏதோ வேலை விஷயமா வெளியே போயிருக்காரா, வந்துருவாரு. அழாதடி. இல்லை, என்னால் முடியல, எனக்கு பயமாக இருக்கு. நான் வீட்டுக்கு போகணும். சரிடி, அழாத. சொல்றல ப்ளீஸ், அழாதடி. அவளுக்கு ஒன்றும் இல்லையே, அடிச்சானா என்ன? இல்லை சார், அடிக்கல, மிரட்டியிருக்கான். என்னன்னு மிரட்டினானோ? கொன்னுருவன்னு சொல்லியிருக்கான் சார். இந்த பொறுக்கி உன சும்மா விடாதீங்க, இன்னும் மூஞ்சிலே நாலு குத்து குத்துங்க. அவளுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே. இல்லை சார், கொஞ்சம் பயந்துருக்கா, அவ்வளோதான். சரி ஓகே. அடப்பாவிகளா, இந்த ஆள் அடிச்சடியில் நான் தான் எந்திரிக்கவே முடியாத அளவுக்கு படுத்து கிடக்கேன். அந்த பிள்ளைகிட்ட போய் கேட்குறாரு ஒன்றும் பிரச்சனை இல்லையா, நல்லா இருக்கியான்ட்டு. அவனே ஒன்றா? ஐயோ சார் அடிக்காதீங்க சார், இதுக்கு மேலே என்னால் தாங்க முடியாது. தயவு செஞ்சு போலீஸ் வர சொல்லி பிடிச்சி கொடுத்துங்க சார். பரதேசி நாய. சார் நீங்கள் மிதிச்ச ஒரு மிதியை தாங்க முடியல சார். இதுக்கு மேலே மிதிச்சு ஏன் சார் இந்த வாயிலா பூச்சியை கொல்ல பார்க்குறீங்க? எதை வாயில பூச்சியா? நீயா? கொன்றுன்னு மிரட்டியிருக்க? எங்க வந்து யாரை மிரட்டிட்டு இருக்க? இது மட்டும் என் தம்பிக்கு தெரியணும். நானாவது உன்னை மிதிச்சதோட விட்டுருக்கேன். அவன் கொன்று பண்ற நேரம் என்ன? ஐயோ சார், நீங்கள் மிதிச்ச மிதியை என்னால் தாங்க முடியல. தயவு செஞ்சு என்ன போலீஸ் வர சொல்லி பிடிச்சி கொடுத்துருங்க. அவர் வர்றதுக்குள்ளேயே நான் போயிடுறேன். ஏன்னா ஏற்கனவே நான் அவர்கிட்ட அடி வாங்கியிருக்கேன் சார். ப்ளீஸ் சார், பிடிச்சி கொடுத்துருங்க சார் போலீஸில். சார் அவன் சொல்றான்ல, விட்டுறாதீங்க. இன்னும் 4 போடு போடுங்க. கேட்டல, இப்ப மட்டும் இவ்வளவு விட்டா கூட உன்னை சட்னி ஆக்கிடுவா பார்த்துக்கோ. வேணாம் வேணாம், அவரை விட்டுற சொல்லுடி. என்ன உனக்கு மூளை குழம்பிச்சா? வேணாண்டி, விட்டுற சொல்லு. அடிச்சு மூஞ்சி மாதிரி உடச்சு போய் பார்த்துக்கோ. வாயை மூடிட்டு சொல்லிட்டேன். இல்லை நிலா, அவர் இங்கே வந்து என்னை அடிக்கலை, ஒன்றும் செய்யலடி. ஒன்றுமே செய்யலை. அவர் பாட்டுக்கு அவர் உட்காந்துருந்தார். ஒரு ஃபோன் கால் வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் என்னை கொன்னுருவேன் அப்படின்னு சொன்னார். அது வரைக்கும் அவர் ஒன்றுமே சொல்லலடி. மிரட்ட மட்டும்தான் செஞ்சார். அவருக்கு மேலே வேலை யார் சொல்கிறாங்களோ அவர் பேச்சு தானே கேட்பாரு. பாவம் தாண்டி, அவங்களும் குடும்பத்துக்காக தான் பட் இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணுறாங்க. விட்ட சொல்லு ப்ளீஸ். சார் என்ன இப்படி சொல்கிறான்? அட்லீஸ்ட் போலீஸ்க்காவது கால் பண்ணுவோம். நான் ஒன்றும் ஒன்று செய்யலை. வேண்டாம் சார், வேண்டாம், விட்டுருங்க. உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்காடி? ப்ளீஸ் டி, விட சொல்லு போட்டும். இங்கே பாரு அக்ஷரா, நான் மட்டும் இவனை விட்டேன் அப்படின்னு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோயேன், வந்து என்னை நல்ல கெடாவுன்னு கெடாய் விட்டுருவான் பார்த்துக்கோ. நான் அவர்கிட்ட பேசிக்கிறேன், நான் பேசுகிறேன். ப்ளீஸ் மாமா, அவரை போட்டுருங்க. என்னமோ ஓ இஷ்டம். இங்கே பாரு, மரியாதையாக அந்த இடத்துலேருந்து எந்திரிச்சு ஓடிடு. இதுக்கப்புறம் நான் உன்னை என் கண்ணில் பார்க்கவே கூட சொல்லிட்டேன். அம்மாடி, என்னை மன்னிச்சிருமா. அவங்க சொல்லி தான் உன்னை கொல்ல வந்தேன். ஆனால் நீ என் உயிரை காப்பாற்றிருக்க. எனக்கும் புள்ள குட்டி எல்லாம் இருக்குமா. ரொம்ப நன்றிம்மா, ரொம்ப நன்றி. இங்கே பாரு, சீன் போட்டுட்டு இருக்காத. இனிமேல் என் கண்ணில் உன்னை பார்த்தேன்னா பார்த்த இடத்துல சமாதி கட்டிடுவேன். இவன் வந்து எவ்வளோ நேரம் ஆச்சு? 2 hours இங்கே தான் இருக்காங்க. ஒரு ஃபோன் கால் பண்ணியிருக்கலாமே. நீங்கள் என்ன லூஸா? அவன் எப்படி ஃபோன் பண்ணுவான்? ஆமாம், கடத்தி வச்சிருக்கவன் இந்த ஃபோன் பண்ணிக்கோன்னு சொல்லி ஃபோனை கொடுத்துட்ருப்பான். நீங்கள் வேறு என் எரிச்சல் கிளப்பிட்டு இருக்கீங்க இப்போ. சாரி மாமா, எப்போ வருவார் அவர்? வந்துடுவாம்மா, இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துடுவான். ஏதாவது முக்கியமான வேலையாக போயிருக்காங்களா? ஆமாம்மா, அவன் வந்ததே அதுக்கு தான். அப்போ சரி, இங்கே நடந்ததை சொல்ல வேண்டாம். அவர் வரட்டும். அவர் வந்ததுக்கப்புறம் எல்லாத்தையும் சொல்லிக்கலாம். சரிம்மா.
கங்கை ஆற்றுக்குள்ளே வெள்ளமும் ஏன் இங்கு என்னிடத்தில் கோபமும் ஏன் சின்ன பூவுக்குள்ளே